ஒரு அரசனோட மூட நம்பிக்கை மகாபாரத போரையே உருவாக்குச்சு. யாருன்னு தெரியுமா? பாண்டவர்களில் சிறந்த வீரர் யார் என்ற கேள்விக்கு போட்டியா அர்ஜுனன், பீமன், அபிமன்யு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நாடாளும் தகுதி யாருக்கென்ற கேள்விக்கு ஒரே பதில், ஒரே வீரன், ஒரே அரசன். அவன் பெயர் தர்மராஜன் மகன், தர்மத்தின் தலைவன் யுதிஷ்டன். நான் சத்யா. இது மகாபாரத கதைகள் 18 நாட்கள் 18 முக்கிய கதாபாத்திரங்கள் பற்றி நம்ம காணொலி தொடரா பார்க்க போறோம். அதையெல்லாம் பார்க்கணும்னா பேஜை ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதிகாசங்களின் வரலாற்றில் மிக பழமையான நாடு அஸ்தினாபுரத்தை காட்டிலும் யுதிஷ்டர் ஆட்சி செய்த இந்திரபிரஸ்த நாட்டின் செல்வம், வளமை, அழகை பார்த்து துரியோதன் மனதில் பொறாமை தீ குறித்தட்டி கொண்டிருந்த காலம். காலிடறி துரியன் நீரில் விழ பாஞ்சாலியின் இதழோரம் நேர்ந்த இம்மி அளவு சிரிப்பு அந்த தீப்பொறியை காட்டுத்தீயாய் மாற்றியது. சகுனி மாமனுக்கு மட்டும் அந்த காட்டுத்தீ இதம் தருவதாக அமைந்தது. உன்னால் மிகப்பெரிய போர் ஒன்று நடக்கப் போவதாகவும் அந்த போரில் உன் அரியணைக்காக பல உயிர்கள் பலியாக போவதாகவும் ஜோதிடர் ஒருவர் யுதிஷ்டர் மனதை சஞ்சலப்படுத்த, யார் எது கேட்டாலும் மறுக்கப் போவதில்லை, மறுத்தால் தானே போர் சொல்லும் என்ற முடிவுக்கு வந்தான் தர்மன். மறுக்கப் போவதில்லை என்று நன்கு தெரிந்திருந்த சகுனி பகடை ஆட்டத்தில் தர்மனை சிக்க வைத்தார். விளைவு பாரதத்தின் மிகப்பெரிய மகாபாரத போர். போரில் வென்ற பாண்டவர்கள் தர்மனியை அரசனாக முன்மொழிந்தனர். அதை ஏற்க மறுத்து, என்னால் இத்தனை உயிர்கள் மறைந்தன, நான் அதற்கு தகுதியற்றோன் என்று மனமுனைந்தான் தர்மன். செய்த தவறை மனமுணரும் பக்குவம், இழந்ததை மீட்டெடுத்த போர்வனம், யாராலும் வெல்ல முடியாத 125 யக்ஷ பிரசனங்களுக்கு சரியான தர்மம் பொருந்திய பதில்கள், அனைத்திற்கும் மேல் அரியணை மீது ஆசையின்மையான அனைத்து குணங்களும் ஒரு சேர கொண்ட உன்னை விட யார் அரசனாக தகுதியுடையவன் என்ற கிருஷ்ணரின் கேள்விக்கு சரணடைந்த அரச பதவி ஏற்றான் தர்மராஜன் யுதிஷ்டன். இத்தனை பண்புகள் இருந்தும் தர்மன் சூதில் சிக்கிட யார் காரணம்? வஞ்சம் நிறைந்த சகுனியா, பகைமை நிறைந்த துரியனா, இல்லை ஒரு குட பாலில் ஒரு சொட்டு விஷமாய் கலந்திருந்த தர்மன் சூதின் மீது கொண்டிருந்த நாட்டமா? யார் காரணம்?